முதலாவது முதலாவது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் முதலாவது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்ச சங்கீதம் தான். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த வேத வசனத்தை ஆராயறதுல ரொம்ப ஒரு வாஞ்சையா இருந்த ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. அது யாருக்கா தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல யாருக்கா தெரியுமா? அப்போஸ்தலர்ல 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 17:13. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த பட்டணத்தார்னா பெரோயா, அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கலாம், பெரோயா. அப்ப பெரோயா பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, இந்த பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் என்ன பண்ணாங்களாம்? வேதத்தை வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனோவாஞ்சையா ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப இன்னைக்கு 2 காரியம் பார்க்க போறோம். முதலாவது மனோவாஞ்சை, எப்படி நம்ம வாஞ்சையா எப்படி ஏற்றுக்க போறோம் வசனத்தை. 2வது அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்த 2த்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இவங்க மனோவாஞ்சையாய் அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அப்ப அப்படி மனவாஞ்சையா ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம்? இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பைபிள ஒரு வாஞ்சையோட நம்ம வாசிக்கணும். நீங்க இன்னைக்கு 119ஆம் சங்கீதம் எடுத்துக்கோங்க. Psalm 119 அதுல 40வது வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். பாருங்க, தாவீது ஒரு பெரிய ராஜா. அவர் சொல்றாரு, ஒரு வசனத்தின் மேல அவ்வளவு வாஞ்சையா இருக்கிறான். அந்த மாதிரி வாஞ்சை நமக்கு இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதே அதிகாரம் 119 131ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். பாருங்க, இருக்கு தாவீது எவ்வளவு வாஞ்சியா இருக்காரு. என் வாயை என்று திறந்து அவருக்கு ஏங்குகிறாராம். அப்ப பாருங்க, இது ஒரு மனுஷ பாஷையில இருக்கு. அதேபடி ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. பாருங்க, நம்ம கூட சொல்லுவோம், இது பேச்சை கேட்டா அப்படியே வாயை தொட்டு கேட்பாங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்கும்போது அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். அதான் தாவீது சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் மேல கேட்கக்கூடிய ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய கட்டையின் மேல ஒரு வாஞ்சையா இருக்கணும், வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். அந்த மாதிரி வாஞ்சை இருக்கணும். நீங்க யோசிப்ப, கடைசியா என்னைக்கு பைபிள் படிச்சீங்க? எத்தனை நாள் ஆகுது? 1 வாரமா, 1 மாசமா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா எப்படின்னா, வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க வேதக்காரர்கள். இப்ப வேதத்தை வாசிக்கலனா, வேதத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னா வேஷக்காரர்கள். 2 ஆப்ஷன். ஒண்ணு வேதக்காரர்களா இருக்கணும், ஒண்ணு வேஷக்காரர்களா இருக்கணும். நீங்க ஒண்ணு வேதம் இருக்கும், இல்லாட்டி வேஷம் இருக்கும். நீங்க பைபிளை படிச்சு தியானிச்சா நம்ம வேதக்காரர்கள். நம்ம பைபிளே படிக்கல, பைபிளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா நம்ம வேஷக்காரர்கள். நீங்க முடிவெடுத்துக்கோங்க, நீங்க வேதக்காரர்களா இல்ல வேஷக்காரர்களான்னு. அப்ப நம்ம தாவீதை போல நம்ம வேதத்து மேல அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். நீங்க நினைக்கலாம், நமக்கு பைபிள் படிக்க ஒரு ஆசையே வர மாட்டேங்குதே, ஒரு வாஞ்சியே வர மாட்டேங்குதே. முன்னாடிலாம் நிறைய பைபிள் படிப்பேன், முன்னாடி நிறைய மனப்பாடம் பண்ணுவேன். ஆனா இப்ப எல்லாம் பண்றது இல்ல. பைபிள் படிக்கணும்னு ஒரு ஆசை வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு கடமைக்காக எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். உங்களை எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? நீங்க யாரும் கை தூக்க வேண்டாம். நீங்க யோசித்து பாருங்க. அப்படி பைபிள் படிக்க ரொம்ப எனக்கு வாஞ்ச வரல, ஆசை வரலன்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு என்ன காரணம்னு இன்னைக்கு 4 காரணத்தை நான் சொல்ல போறேன். அதே 119ஆம் சங்கீதத்துல. அப்ப பைபிளை வாஞ்சியா படிக்கிறதுக்கு, ஆசையா படிக்கிறதுக்கு என்ன தடையா இருக்குது? அதுதான் நீங்க பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். 119, 28. எல்லாரும் 119ஆம் சங்கீதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அதுல என்ன பார்க்க போறோம்? சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். மை சோல் மெல்ட்ஸ் ஃப்ரம் ஹெவினஸ், ஸ்ட்ரெங்தன் மீ அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். பாருங்க, சஞ்சலம், லைஃப்ல ஒரு சஞ்சலம், கவலை, அந்த பாரம் இருக்கும்போது நம்மளுக்கு பைபிள் படிக்கிற ஒரு ஆசை இருக்காது. சஞ்சலத்தால குழம்பி போயிட்டேன், சஞ்சலத்தால நான் சுருண்டு போயிட்டேன், என்ன வசனத்தால எடுத்து நிறுத்தும்னு தாவீது சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சஞ்சலம் வரும்போது நமக்கு பைபிள் படிக்கிற ஆசையே போயிடும். அப்ப வாழ்க்கையில ஒரு போராட்டம், சஞ்சலம், கவலை, கண்ணீர், சோதனை, இந்த மாதிரி அனுபவம் வரும்போது நம்ம என்ன பண்ணும்? இந்த வசனத்தை படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஆசை இருக்காது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நம்ம வசனத்தை படிக்கும் போதுதான் இந்த கவலை, கண்ணீர் எல்லாமே மாறும்னு சொல்லுது.
நம்ம வேதத்தை எவ்வளவு ஆசையா வாசிக்கிறோமோ அப்படி வாசிக்கும் போது நமக்கு இருக்க கவலை கஷ்டம் எல்லாம் மாறும்னு சொல்லுது. அதனால வேதத்தை அதே 119 சங்கீதத்துல 49 வசனம் 50 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119 சங்கீதம் சாம்ஸ் 119 49 and 50. நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அப்ப இந்த வசனம் தான் நமக்கு ஆறுதல், வசனம் தான் நம்ம உயிர்ப்பிக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் நமக்கு என்ன வரும், ஒரு ஆறுதலா இருக்கும். ஒரு குழப்பத்துல பிரச்சனையில போராட்டத்துல இருக்கும்போது நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுவே நமக்கு என்ன பண்ணும், ஒரு ஆறுதலா இருக்கும். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் விட நம்ம ஆண்டவர் பெரியவர். நம்ம எவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு நினைக்கலாம், ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் காட்டில நமக்கு ஆண்டவர் பெரியவர். ஏன்னா ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கைய, பிரச்சனைகள் நீங்கிய வாழ்க்கையை பைபிள் நமக்கு சொல்லல. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பிரச்சனையான வாழ்க்கை தான். எல்லாருக்கும் பிரச்சனை. ஆண்டவருக்கு பிரச்சனை இருந்துச்சு, சீஷர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, தீர்க்கதரிசிகளுக்கு பிரச்சனை இருந்துச்சு, விசுவாசிகளுக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஏன் நமக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிரச்சனையான வாழ்க்கையா இருந்தாலும் அது ஒரு பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. அதுதான் அப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப பிரச்சனை இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்ப பிரச்சனை இருக்கலாம், ஆனா நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது அது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு தெய்வ பிரசன்னத்துல நம்ம சந்தோஷமா கழிவு போறோம். அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உலகத்தின் முடிவு பிரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு போராட்டம் பிரச்சனை வரும்போது, சஞ்சலம் வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கான்னு நம்ம விசுவாசிக்கணும். சில சமயம் ஐயோ ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டாரு மாதிரி தெரியும், ஐயோ ஆண்டவர் நம்ம ஜபத்தையே கேட்கலன்ற மாதிரி தெரியும், அவர் நம்மளை கைவிட்டது போல தெரியும். ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிடல. ஆனா நம்மளுக்கு அப்படி தெரியும். நம்மளோட கஷ்டம் கவலை சோதனை போராட்டம் வரும்போது என்ன பண்ணிடணும், ஒரு சஞ்சலம் வரும்போது நம்ம வேதத்தை மறுத்துறோம், வேதத்தை ஆசையா வாசிக்கவே மாட்டேங்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு சொன்னதை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லல. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லல. நம்ம என்ன சொல்லல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், ஆண்டவரே நான் உம்மை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு ஒரு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி நம்மளும் ஆண்டவர் சொன்னது மாதிரியே நம்மளும் ஆண்டவரோடு உம்மோடு கூட இருக்கிற வாழ்க்கையில நான் இருப்பேன் ஆண்டவரே, உம்மோடு வாழ்வேன் அப்படி சொல்லும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி நம்ம அர்ப்பணம் செய்யும் போது தான் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப நம்ம ஆசையா வாசிக்கணும், பைபிளை படிக்கணும்னா முதல் தடை என்னது, ஒரு சஞ்சலம். அப்ப நம்மளோட இஷ்டப்படி, ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதபடி, தன்னிச்சையா காட்டு கழுதை போல நமக்கு தாறுமாறா நமக்கு நடக்கிற யோசிக்கிற வழியெல்லாம் நடக்கிறது, நம்மளோட இஷ்டப்படி நடக்கிறது, அந்த நம்ம முறையின்படி நடக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தா சஞ்சலம் தான் வரும், போராட்டம் தான் வரும், வாழ்க்கையில திண்டாட்டம் தான் வரும். நம்ம என்ன பண்ணும், இந்த பாவ வழிகள் எல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணும், ஆண்டவரத்துல ஒப்புரவாகி ஆண்டவருக்கு ஒரு மகிமையா ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நமக்கு இந்த பைபிள் என்ன பண்ணலாம், ஆசையா வாசிக்கலாம். அப்ப முதலாவது என்ன பார்த்தோம், நம்ம வாஞ்சியா இந்த பெரோயா பட்டணத்தார் வாஞ்சியா வாசித்தாங்கல்ல, அவ்வளவு வாஞ்சியா வாசிக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன தடை, முதலாவது சஞ்சலம். இப்ப ரெண்டாவது காரியம் பார்க்க போறோம். அதே 119 சங்கீதம் 29 வசனம். 119 29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அப்ப உங்களுடைய வேதம் எப்ப வரும் அப்படின்னா, வேதத்தை எப்ப நம்ம வாசிக்க முடியும்னா பொய் வழியெல்லாம் நம்மளை விட்டு விலகணும். முதலாவது சஞ்சலம்னு பார்த்தோம், ரெண்டாவது பொய் வழி. இந்த பொய் வழியை நம்ம விட்டு விளக்கும் போது நம்ம வேதத்தை ஆசையா வாசிக்கலாம். இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல, 119 அதே சங்கீதம் 69 வசனத்தை படிச்சு பாருங்க. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானும் முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கழுவேன். ஆக எங்கெல்லாம் பொய் பொய்ன்னு வருதோ அங்கெல்லாம் வசனம் வசனம் வருது. அப்ப நம்ம வசனத்தை தியானிக்கணும், அதோட ஆசைப்படணும் அப்படின்னா நம்ம பொய்யான வாழ்க்கையை விட்டு விலகணும். அப்ப மெய்யா ஆண்டவர்கிட்ட பேசணும். அப்ப உண்மையான வசனம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியமா இருக்கணும். வசனம் இல்லை அப்படின்னா விசனம் தான் வாழ்க்கையில. அப்ப வசனம் அவ்வளவு முக்கியம். அப்ப பொய் வழியை விட்டு விலகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம தேவனுடைய வழியை கை கொள்ளணும். அப்ப தேவனுடைய சத்திய வழியை கை கொள்ளணும். தேவனுடைய வழி சத்திய வழி. அப்ப சங்கீதம் 128 கூட நம்ம வாசிக்கிறோம், அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப ஆண்டவரோட வழியில நடக்கணும். அப்ப பொய் பேசுறதை விடணும், பொய்யான காரியத்தை நம்ம விட்டு விளக்கணும். நம்ம 120 சங்கீதத்துல வாசிக்கிறோம், பொய் நாவு அடைக்கப்படும், பொய் நாவு
அறுக்கப்படும், பொய் நாவு தீயினால் கொளுத்தப்படும் வாசிக்கிறோம். அப்ப எப்ப இந்த பொய்யான காரியத்தை விட்டு பொய் வழிகளை விட்டு நம்ம விலகுறோமோ அப்ப நம்மளுக்கு பைபிள் எப்படி இருக்கும், வாஞ்சையா நம்ம வாசிக்கலாம். அப்ப நீங்க சொல்லலாம் திடீர்னு பொய் சொல்ல வேண்டிய சான்ஸ் வந்து சூழ்நிலை வந்துட்டு சிச்சுவேஷன் வந்ததே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணணும், ஜஸ்ட் பேசாம வாய் அப்படியே முடிக்கணும். அந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நீங்க வாயை திறக்காதீங்க, அப்படியே வாய் முடிக்கோங்க. அப்ப அந்த பாவத்திலேயே நம்ம என்ன பண்ணலாம், தப்பிச்சுக்கலாம். தன் வாயை திறக்கிறவன் கலக்கம் அடைவான்னு வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணும், அப்ப பொய்னாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயான வாழ்க்கையை நம்ம தவிர்த்தா நம்ம இந்த வேதத்தை ஒரு ஆசையா வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும், சத்தியம் அப்படின்னா உண்மை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அத தூய தமிழ்ல சொல்லலாம், எப்படி சொல்லலாம், நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ஆண்டவரே சத்தியம் உண்மை. அப்ப நம்ம வாய்மையான வழியில, சத்தியமான வழியில, உண்மையான வழியில நடக்கணும்னு ஆண்டவர் நமக்கு விரும்புறாரு. அப்ப இந்த உண்மையான வழியில நம்ம நடக்கும்போது, சத்தியமான வழியில நடக்கும்போது நிச்சயமா நம்ம எப்படி படிப்போம், இந்த பெரோயா பட்டணத்தார் மாதிரி வசனத்தை வாஞ்சியா வாசிப்போம். முதலாவது சஞ்சலம்னு பார்த்தோம், ரெண்டாவது இந்த பொய் வழி, மூணாவது பார்க்க போறோம். அதே 119 சங்கீதம் 53 வசனம், 119:53. இதுல என்ன இருக்கு பாருங்க, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அதாவது துன்மார்க்கரோட ஒரு கூட்டம், சத்துருக்களோட கூட்டம், துன்மார்க்கரோட நெருக்கம், இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வேதத்தை வாஞ்சியா வாசிக்க முடியாது. அதே 119 சங்கீதம் 61 வசனத்துல கூட இருக்காங்க, துன்மார்க்கருடைய கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உங்களுடைய வேதத்தை விட்டு நான் விலகவில்லை. அப்புறம் அதே 110 வசனம் என்ன இருக்கு, துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் நம்முடைய படிகளை விட்டு விலகியேன். அப்ப பாருங்க, ஒரு சத்துருக்களோட கூட்டம், துன்மார்க்கரோட நெருக்கம், இதெல்லாம் இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எங்கெல்லாம் பாருங்க இந்த மாதிரி வருதோ அந்த இடத்துல கடைசியில வசனம் வருது. துன்மார்க்கர் சத்துரு வரும்போது வசனம் முடியுது. அப்ப வசனம் வந்து அவ்வளவு முக்கியம். இந்த ஒரு இந்தியாவில ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கணக்கு நடத்துறாங்க. அதுல என்னன்னா, இந்தியாவில வந்து ஒரு நடைமொழியில இருக்க ஒரு மொழி, பேசப்படுற ஒரு மொழி, பாஷை இருக்கிற ஒரு மொழி வந்து 1652 1652 லாங்குவேஜஸ் இருக்கலாம். அதை தவிர பாஷை இல்லாத லாங்குவேஜ் இருக்கு, டைலாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லாங்குவேஜ் ஒரு 427 இருக்குது, 427 டைலாக்ஸ் மட்டும். அப்ப எல்லாம் சேர்த்து அப்ப 2000க்கு மேல இந்தியாவில மட்டும் லாங்குவேஜ் இருக்கு. அப்ப 2000 லாங்குவேஜ்ல இந்த பைபிள் ஒரு 70 லாங்குவேஜ்ல பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த நம்மளுக்கு இந்த பைபிள் வசனம் இருக்குதா, இந்த 70 மொழியில பைபிள் இருக்கிறதுல நம்ம தமிழ் இருக்குதா, நம்ம இங்கிலீஷ் இருக்குதா? அப்ப நமக்கு தெரிஞ்ச மொழியில நமக்கு வேதம் இருக்கு, அப்ப வசனம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், வசனத்தை டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, அந்த வசனம் எப்போதும் எப்படி இருக்கணும், நம்ம இருதயத்துல இருக்கணும். இப்ப வசனம் நமக்கு கையில இருக்குது, அதை டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கணும். எத்தனையோ பேருக்கு லாங்குவேஜ்ல இல்ல, ஆனா நமக்கு ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை சந்தோஷமா நம்ம தியானிக்கணும். அப்ப தினம் வசனத்தை நல்லா வாசிக்கிறீங்களா, வசனத்தை தினம் தியானிக்கிறீங்களா, வசனத்தை கடைப்பிடிக்கிறீங்களா, வசனத்தை மனப்பாடம் பண்றீங்களா? இப்படி இந்த வசனத்து மேல நம்ம வாஞ்சியா இருக்கிறதுக்கு இந்த துன்மார்க்கோட கூட்டம், சத்துருக்களோட நெருக்கம்லாம் நம்மளை விட்டு விலகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வசனத்தை வாசிக்கணும். ஈஸியா நம்ம சொல்றதுதான் இந்த வார்த்தை சொல்லாம, பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். அதே மாத்தி சொல்லணும், வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா, வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். அப்ப நம்ம பாவம் இருந்துச்சுன்னா வேதம் நம்மளை விட்டு விலகிடும், வேதம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா பாவம் நம்மளை விட்டு விலகிடும். Sin will keep you from the scripture. அதே மாதிரி scripture will keep you from sin. அப்ப நம்ம வேதம் நம்மகிட்ட இருக்கும்போது பாவம் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது, நம்மகிட்ட பாவம் இருந்துச்சுன்னா வேதம் இருக்காது. அப்ப வந்து இதுதான், இதை வந்து மறக்கவே கூடாது நீங்க. இப்ப 3 காரியம் பார்த்தோம். முதலாவது சஞ்சலம், ரெண்டாவது பொய்னாவு, மூணாவது இந்த சத்துருக்களின் கூட்டம், துன்மார்க்கரின் நெருக்கம், நாலாவது அதே 119 சங்கீதம் 113 வசனம், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறேன். வீண் சிந்தனை, எல்லாரும் எதையாவது போட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க, குழப்பிட்டு இருப்பாங்க. நம்ம யோசனை வீண் சிந்தனை இருக்கும்போது, எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது,
ஒரு பாவ சிந்தனை வரும், ஒரு பகையான யோசனை வரும், ஒரு பித்தலாட்டமான யோசனை வரும், ஒரு பரிதாபமான யோசனை வரும். இதெல்லாம் வந்து 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 கடைசியில நம்ம வாழ்க்கையில வசனமே இல்லாம போயிடும். அப்ப வசனத்தை வாசிக்கிற ஒரு வாஞ்சையே இருக்காது. பைபிள படிக்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அப்ப வீண் சிந்தனை வந்து நமக்கு என்னது வேதத்தை வாஞ்சையா படிக்கிறதுக்கு ஒரு பெரிய தடை. அப்ப வேதத்தின் மேல ஏன் நமக்கு வாஞ்சை இல்ல, ஆசை இல்ல? வீண் சிந்தனை. அதனால ஒரு பாவமான சிந்தனையோ, பரிகாசமான சிந்தனையோ, பகையான சிந்தனையோ எதையோ யோசிச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனசை கரைப்படுத்தக்கூடாது. ஒரு அசுத்தமான எண்ணத்தினால, ஒழுக்க குறைவான எண்ணத்தினால நம்ம சிந்தை என்ன பண்ணக்கூடாது, கரைப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அதை போட்டு கரைப்படுத்திட்டு இருப்பாங்க. கடைசியில அவங்களால பைபிளே வாசிக்க முடியாம போயிடும். வேதம் நம்மளை விட்டு விலகிடும். அப்ப நம்மளுக்கு நல்ல பைபிள் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? வீண் சிந்தனைகளை நம்ம விட்டு விலகணும். அப்ப அதே 119ஆம் சங்கீதம் 115ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். அப்ப வீண் சிந்தனை, இந்த வீணானதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? இப்போ நம்ம வேதத்தை வாஞ்சியா நம்ம வாசிக்க முடியாது. நீங்க சங்கீதத்தை இன்னைக்கு வாசிச்சீங்களே, அதுல முதல் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, உட்காரும் இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிட்டு இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம வாஞ்சையா பைபிள் படிக்க முடியாம இருக்கிறதுக்கு 4 காரணத்தை பார்த்தோம். முதலாவது என்ன? சஞ்சலம். 2வது பொய் வழி. 3வது இந்த சத்துருக்களின் கூட்டம், துன்மார்களின் நெருக்கம். 4வது வீண் சிந்தனை. இந்த 4 காரியத்தை நம்மளை விட்டு விளக்கலாம். நம்ம இந்த பெரோயா பட்டணத்தார் போல வசனத்தை வாஞ்சியா நம்ம வாசிக்கலாம். இன்னைக்கு நம்ம வாஞ்சியா வாசிக்கணும். முதலாவது சஞ்சலம் நம்மளை விட்டு நீங்கிட்டோம் கர்த்தருடைய கிருபையினால. 2வது பொய் வழிகள் நம்மை விட்டு நீங்கிட்டோம். 3வது துன்மார்க்கரை விட்டு விலகணும். சத்துருக்களுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். சிந்தனைகள்ல நம்ம தூய்மையா இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம பெரோயா பட்டணத்தார் போல வாஞ்சையா வசனத்தை படிப்போம். நல்லா பைபிள் படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா இந்த 4 காரியத்துக்கு? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த 4 காரியத்தை நான் செய்ய மாட்டேன். வீண் சிந்தனையை நான் இருக்கிறேன், துன்மார்க்கோட கூட்டம், சத்துருக்கள் அதெல்லாம் நான் என்னை விட்டு விளக்குறேன், பொய் வழி என்னை விட்டு விளக்குறேன், என்னோட சஞ்சலத்தை என்னை விட்டு விளக்குறேன். இதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஆசையா தியானிக்க முடியும் வசனத்தை. அப்ப இப்ப நம்ம இன்னைக்கு முதல் காரியம் என்ன பார்த்தோம்? வாஞ்சை. இந்த வாஞ்சையா வாசிக்கணும்னா இந்த 4 தடை இருக்கு. இப்ப நம்ம 4 தடைய நம்ம விட்டு அகற்றினா நிச்சயம் நம்ம வாஞ்சையா வேதத்தை வாசிக்க முடியும். சரி, இப்ப இந்த வேதத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் வரப்போகுதுன்னு நீங்க கேட்கலாம். நான் வேதத்தை ஒழுங்கா படிக்கிறேன், இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? பைபிள் நல்லா படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு? அதே 119ஆம் சங்கீதத்துல 4 காரணம் சொல்ல போறேன். 119 97ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 119 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். பாருங்க, தாவீது ராஜா அவருக்கு பாருங்க, அவர் எவ்வளவு பிரியமா இருக்காராம். நாள் முழுதும் அவருக்கு தியானம். அவரோட வேதத்துல அவ்வளவு பிரியமா இருக்கும்போது, வேதத்தை வாஞ்சியா வாசிக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு 3 காரியம். இது ஒரு பெருமைக்காக இல்ல, இது ஒரு சாட்சி. நமக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லப்படுறது, 3 ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய சாட்சி நமக்கு. அதுக்கு அடுத்த வசனம் 98ஆம் வசனம். நீர் உங்களுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். முதலாவது காரியம், சத்துருக்களை விட ஞானமாக்குறாராம். அடுத்தது 99ஆம் வசனம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். போதித்தவர்கள் ஃபர்ஸ்ட் சத்துருக்கள், 2வது போதித்தவர்கள். 100ஆம் வசனம். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். முதியோர்கள் முதலாவது சத்துருக்களை விட நமக்கு நல்ல ஞானம் வேதத்தை படிக்கிறதுனால. 2வது நமக்கு போதித்தவர்கள், நம்ம போதகர்கள், நம்ம பிரசங்கிமார்கள், அவர்களோட நம்ம நல்ல ஞானத்தோட இருப்போம் நம்ம வேதத்தை தியானிக்கும் போது. 3வது முதியோர்களை பார்க்கலாம். எல்டர், அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்கள முதியோர்களை பார்க்கலாம் ஞானம் உள்ளவனா இருக்கும். அப்ப அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம சத்துருக்களோட நல்ல ஞானம், 2வது நமக்கு போதிக்கிறவங்களோட நல்ல ஞானம், 3வது முதியோர்களோட பார்க்கல நல்ல ஞானம். அப்ப இந்த 3 ஞானம் வேணும்னா, சத்துருக்களை விட நல்ல ஞானம் வேணும்னா, பொதிக்கிறவர்களோட நல்ல ஞானம் வேணும்னா, முதியோர்களை பார்க்க நல்ல ஞானம் வேணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை
நல்லா தியானிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை ஆராயணும். அப்படி இருக்கும்போது நிச்சயம் இந்த 3 ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வசனத்தை வாசிக்கும்போது நம்ம ஞானியா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு வசனத்துக்கு வாழ்றது போது இது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப நான் திருப்பி அதே வார்த்தையை சொல்றேன் பாருங்க. வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். இதை யாரும் மறக்கவே கூடாது. ஸ்கிரிப்சர் வில் கீப் யூ ஃப்ரம் சின். அதே மாதிரி சின் வில் கீப் யூ ஃப்ரம் ஸ்கிரிப்சர். அப்போ பாவம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில வேதம் இருக்காது. அப்ப வேதம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்காது. இந்த 3 காரியம் பார்த்தோம். முதலாவது நம்ம சத்துருக்களோட ஞானம், 2வது நமக்கு போதித்தர்களா எல்லாருடைய ஞானத்தை தருவாரு, அடுத்தது முதியோர்களை பார்க்கல ஞானமா இருக்கலாமா. இது 3 ஒரு பெரிய சாட்சி. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதே 19ஆம் சங்கீதத்துல 165ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்ப அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் வேதத்தை நேசி மிகுந்த சமாதானம், நமக்கு இடரல் இல்லை. அப்ப 4 ஆசீர்வாதம் இந்த வேதத்தை தியானிக்கிறதுனால. நம்ம வேதத்தை வாசிக்கிறவங்க இடரல் இல்லாம வாழ்வாங்க, அவங்க ஒரு தெளிவா வாழ்வாங்க, ஒரு தெளிவா நடப்பாங்க, தெளிவா பேசுவாங்க, தெளிவா மத்தவங்கள வழி நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இடரலே இல்லை. அப்ப வேதத்துல என்ன இருக்கு? பரிசுத்தம் உண்டு, பரிசுத்தம் உண்டு, வேதத்துல வழி நடத்துதல் உண்டு, வேதத்துல வெற்றி உண்டு, வேதத்துல சமாதானம் உண்டு. அப்ப இந்த இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குது. நீங்க யோவான் 17:17 வாசிக்கிறோம், உங்களுடைய வசனத்தினால எங்களை பரிசுத்தமாக்கும் இருக்கு. அந்த வசனம் நம்மளை பரிசுத்தமாக்குறது. 119 105 என்ன வாசிக்கிறோம்? உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப நம்ம இது தப்பு, இது ரைட்டு, இப்படி நடக்காதுன்னு கரெக்டா தேவனோட வசனம் சொல்லுது. இந்த இடத்துல கல் இருக்கு, இந்த இடத்துல முள் இருக்கு, இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இது சரியான பாதை, இது தவறான பாதை, கரெக்டா சொல்லுது வேதம். அப்ப அப்படி நம்ம பாதைக்கு என்ன இருக்கு? வத்தி வெளிச்சமா இருக்கு. நம்ம வசனம் என்ன பண்ண கால்களுக்கு ஒரு தீபமா இருக்கு. அப்ப சரியான பாதையில நடக்கிறதுக்கு அந்த தேவவசனம் நமக்கு. தேவவசனம் ஆவியின் பட்டயம்னு வசிக்கிறோம். அப்ப பட்டயம் இல்லை அப்படின்னா பரிசுத்தம் இல்லை. அப்ப வேதவசனம் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். அப்ப இந்த இயேசுவே எடுத்துக்கோங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல எப்படி சாத்தான முறியடிச்சாரு, எப்படி சோதனையை முறியடிச்சாரு? வசனத்தினால்தான். அப்ப இயேசுவே இந்த வசனத்தை வச்சுதான் சாத்தான முறியடிச்சாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பட்டயமாக இந்த வசனத்தை என்ன பண்ணும்? பத்திரமா நம்ம இதயத்துல வச்சு, இதயத்துல இந்த பட்டயத்தை பத்திரமா நம்ம என்ன பண்ணும்? காக்கணும். அப்படி இருக்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்ப இந்த வசனத்தை தியானிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்னு 4 சொன்னேன். முதலாவது நம்ம சத்துருக்களை விட ஞானம், நமக்கு போதித்தவர்களை விட ஞானம், முதலாவது முதியோர்களை பார்க்கல ஞானம், நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடரல் இல்லை. அப்ப இந்த வசனம்னால ஆசீர்வாதம்ன்றது 4 பார்த்தோம். முதலாவது எப்படி வாஞ்சையா இருக்கணும்னு பார்த்தோம். வாஞ்சையா இருக்கிறதுக்கு என்னென்ன தடை 4 காரியம் பார்த்தோம். இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தோம். அப்ப இத என்ன பண்ணும்? யாரும் மறக்கவே கூடாது இந்த பிரசங்கத்தை. நீங்க எழுதி வச்சுக்கணும்னா எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதை யூடியூப்ல ஜோசப் போடுவாரு. போட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை அப்படியே கேட்டுப்பாங்க. இப்ப இது இந்த பிறையா பட்டணத்தாரை பத்தி அந்த முதல்ல என்ன பார்த்தோம்? வாஞ்சையா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இன்னொன்று இருக்கு. அவர்கள் பிறையா பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை எடுத்துக்கொண்டது மட்டும் இல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். வாஞ்சை மட்டும் இல்ல, வேதத்தை என்ன பண்றாங்களோ ஆராய்ஞ்சு பாக்குறாங்களாம். வேதத்தை படிக்கிறதுன்னு வேற, வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறதுனால தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நற்குணம்ன்றது ஒரு ஆவியின் கனி. ஆவியின் கனி கலாத்தியர் 5ல மட்டும் இல்ல, எபேசியர் 5:9 இருக்கு. ஆவியின் கனியில ஒண்ணு நற்குணம், குட்னஸ். அப்ப ஒரு நற்குணம் இருக்கணும்னா, ஒரு ஆவியின் கனி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தினந்தோறும் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப இந்த பிறையா பட்டணத்தார் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்ததுனால அவங்க எப்படி இருந்தாங்க? நற்குணசாலிகளா இருந்தாங்களாம். அப்ப நம்ம நற்குணசாலிகளா இருக்கணும்னா என்ன பண்ணும்? வேதத்தை தினம் என்ன பண்ணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்ப இந்த வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இந்த உலகத்தோட அழிஞ்சு போயிடும். ஆனா நித்திய ஜீவன்றது நம்ம இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடலாம். நம்ம கண்ணை மூடிட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம கூட யார் இருக்கிறா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, நம்ம சுத்தி நிக்கிறவங்க அழுவலாம், எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மள நல்ல காஸ்ட்லியான பெட்டியில கொண்டு கிராண்டா அடக்கம் பண்ணலாம். ஆனா அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஒன்ஸ் கண்ணை மூடிட்டா
நம்ம ரெண்டே 2 ஆப்ஷன். ஒண்ணு ஆண்டவரை பார்ப்போம். இல்லன்னா பிசாசு. நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த உலகத்துல எப்படி நம்ம ஜீவிக்கிறோமோ அத பொறுத்து தான். கண்ண மூடிட்டா நம்மளால எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோமோ, அத வச்சு தான் இந்த 2 ஆப்ஷன். ஒண்ணு ஆண்டவர பார்ப்போமா, நித்திய ஜீவனுக்கு போவோமா, இட்டர்னல் லைஃபா, இல்லன்னா நரகமா. இது 2 நம்ம தான் முடிவெடுக்கணும். அப்ப வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுனா நித்திய ஜீவன். அப்ப வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த பிறையாப்பட்டணத்தால் போல. அப்ப உங்களுக்கு நித்திய ஜீவன் எல்லாருக்கும் வேணுமா? இந்த உலக வாழ்க்கைன்றது ஒரு 80 வருஷமோ, 90 வருஷமோ, மேக்ஸிமம் 90 வருஷம். ஆ, அது கூட பலத்தின் மிகுதியால் 80 வருஷம்னு பார்க்கிறோம். அப்ப மேக்ஸிமம் அவ்வளவுதான். அந்த லைஃப்க்கு அப்புறம் நம்ம ஒரு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா, ஆண்டவரோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும்னா, இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறவங்க, பார்த்து வேதத்துல படி நடக்கிறவங்க, வேதத்தை தினம் படிக்கிறவங்க ஈஸியா பாவத்துக்குள்ள போக மாட்டாங்க. பாருங்க, ரொம்ப ஈஸியா பாவத்துக்குள்ள போயிடுறாங்கன்னா, அவங்களுக்கு பைபிள் ரொம்ப படிக்க மாட்டாங்க. பைபிளே அவங்ககிட்ட தெரியாது. நம்ம வேதத்தை தியானிச்சு படிக்கும்போது நம்ம பாவ வழிகளுக்குள்ள போகவே மாட்டோம். இப்ப இந்த வேத ஆராய்ச்சி பண்றது எப்படின்னு ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போறேன். ரொம்ப ஈஸி. இப்ப வேதத்தை எப்படி ஆராய்ச்சி பண்றது? நீங்க ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைம்ல நீங்க தனியா உட்காந்து பைபிள் எடுத்து நல்லா ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. நம்ம சிந்தையெல்லாம் வேற எதையும் நம்ம சிந்தையை சிதறடிக்காம ஆண்டவர்ட்ட நல்லா அமைதியா இருந்து ஜெப சிந்தனையோட நீங்க பைபிள் என்ன பண்ணுங்க? பொறுமையா வாசிங்க. அவசர அவசரமா வாசிக்க வேண்டாம். பொறுமையா வாசிங்க. அந்த டைம் வேற எதுவும் செய்யாதீங்க. ஒரு 1/4 மணி நேரம் இந்த டைம்னு குறிச்சு வச்சுக்கோங்க. பைபிள் எடுங்க. ஜெப சிந்தனையோட வாசிங்க. முதலாவது நீங்க வாசித்துட்டு அந்த வாசகத்துல ஒரு கேள்வி கேளுங்க. இதுல ஏதாவது இந்த என்னோட பாவம் இருக்குதா? இந்த வாஸ்தவமே இந்த வசனத்துல ஏதாவது பாவம் நம்ம ஜீவித்துல இருக்குதா? அப்ப பாருங்க, ஏதாவது பாவத்தை ஆண்டவர் நிச்சயம் சுட்டி காட்டுவாரு. அப்படி சுட்டி காமிச்சா உடனே பாவத்தை அறிக்கை செஞ்சு பாவத்தை விட்டுருங்க. சில சமயம் பாவத்தை விட முடியாட்டி ஆண்டவர்கிட்ட பலனை கேளுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை என்ன விட்டு என்னால விட முடியல. ஆண்டவரே, உங்களுடைய பலனை தாங்கன்னு கேளுங்க. அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? நிச்சய பாவத்திலேருந்து ஒரு பலன் தருவாரு. அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், பாவத்தை குறித்த ஒரு மனம் திரும்புதலை தேவன் அருளி செய்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட பலனை கேட்கும்போது பாவத்திலேருந்து ஒரு விடுதலை தருவாரு. அப்போ முதலாவது என்ன பண்ணுங்க? நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அதுல ஏதாவது பாவம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அறிக்கை செய்யுங்க. 2வது என்ன பண்ணுன்னா, ஆண்டவரே, இல்ல உம்முடைய சித்தம் என்ன? இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும்? நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு இது விளக்கி சொல்லுங்கன்னு சொல்லி அமைதியா ஆண்டவரை பார்த்துட்டு காத்துருங்க. நிச்சயம் அதுல இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? அப்ப எது ஆண்டவருடைய சித்தம், இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை அப்படியே செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. அடுத்து 3வது காரியம் என்ன பண்ணுன்னா, இன்னைக்கு இந்த வசனத்துல இருந்து ஏதாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தாங்க. இதுதான் வேத ஆராய்ச்சி. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மேக்சிமம் 1/2 மணி நேரம் ஆகும். பாருங்க, ஆண்டவர் 24 மணி நேரம் இலவசமா நமக்கு கொடுத்திருக்காரு. அது 24 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு செலவழிக்க முடியாது நம்மளால. நிச்சயம் 1/2 மணி நேரம் செலவழிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துட்டு நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேட்கறதுல நம்ம வளர முடியாது. ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் இங்க டைம் இருக்கு. அந்த 1/2 மணி நேரத்துல ரொம்ப பைபிளை சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா நீங்க தினம் வீட்டுல ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி வேதத்தை ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். முதலாவது என்ன சொன்னேன்? இந்த வசனத்துல இருந்து எனக்கு ஏதாவது பாவம் இருக்கான்னு பாருங்க. 2வது, இந்த உங்களுடைய சித்தம் என்ன? நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? அப்படி ஏதாவது ஆண்டவர் பேசுறாரான்னு பாருங்க. 3வது, ஏதாவது வாக்குத்தத்தம். இந்த 3 செய்யும்போது இதுதான் வேத ஆராய்ச்சி. இது ரொம்ப சிம்பிளான வழி. இதை இன்னையில இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்களா? நீங்க இது வரைக்கும் விட்டுட்டா பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்க பண்ணல பரவாயில்ல. ஆனா இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னையிலேருந்து நான் வேதத்தை தினம் ஆராய்ச்சி பண்ணுவாண்டவரே. ஏன்னா வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். நமக்கு இட்டர்னல் லைஃப் வேணும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த உலகத்தை விட்டு கண்டுபிடிட்டா ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோமோ, எப்படி வாழ்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு இட்டர்னல் லைஃப். அதனால வேதத்தை என்ன பண்ணுங்க? இன்னிலேருந்து ஆராய்ஞ்சு பார்க்க நமக்கு ஒப்பு கொடுங்க. அப்ப ஒரு நன்றியுள்ள ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஆண்டவருக்காக ஒரு 30 மினிட்ஸ் செலவு பண்ணலாமே. ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவை ஜீவனையே கொடுத்தாரு. நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் கூட நம்மளால செலவழிக்க முடியாதா? 30 நிமிஷம் செலவு கழிச்சு ஆண்டவர் சமூகத்துல நல்லா தியானிச்சு பாருங்க. வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க. அப்படி ஆராய்ச்சி பார்க்கும்போது அது நித்திய ஜீவன் மட்டும் இல்ல, நம்ம ஒரு நற்குணசாலி, ஒரு ஆவியின் கனி இருக்கு. நிறைய பட்டணத்தார் பாருங்க, நற்குணசாலிகளா இருந்தார்களா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்திருந்தார். அதே போல ஒரு குட்னஸ், நற்குணசாலிகளா நம்ம இருப்போம். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு ஒரு வசனம் தெரியுமா? பைபிள்ல ஆண்டவருக்கு நிறைய நாமம் இருக்கு. ஒரு 100 நாமத்துக்கு மேல இருக்கு. ஆனா எல்லா நாமத்தை பார்க்கலும் ஆண்டவருக்கு அது ஒரு பெருசு இல்லை. அவர் நாமத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை தான் ஆண்டவர் பற்றுமைப்படுத்தியிருக்கிறாராம்.
அப்ப ஆண்டவருக்கு எவ்வளோ நாமம் இருந்தாலும் அந்த நாமத்தெல்லாம் விட ஆண்டவர் எதை மகிமைப்படுத்தியிருக்காரோ அவரோட வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்காராம். நீங்க 138 சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிப்பாங்க. 138:2 சாம்ஸ் 138:2 உமது நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அங்க ஒரு வார்த்தையை ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறாராம். அப்ப எல்லா இந்த நாமத்தெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தல அவருடைய நாமம். அதெல்லாம் விட ஆண்டவர் எதை மகிமைப்படுத்தியிருக்காரோ அவருடைய வார்த்தையை தான் மகிமைப்படுத்தியிருக்காராம். யூ மேக்னிஃபைட் யுவர் வேர்ட் அபவ் ஆல் யுவர் நேம். அவருடைய பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை தான் ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்காரு. அப்ப ஆண்டவர் எழுதி வச்ச அந்த வார்த்தையை ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையே ஆண்டவரே மகிமைப்படுத்தியிருந்தாருன்னா அப்ப நம்ம எவ்வளவு மகிமைப்படுத்தணும் யோசிச்சுப்பாங்க. அப்ப எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் ஆண்டோட வார்த்தையை மகிமைப்படுத்தினால அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியப்படுத்தி அந்த வார்த்தையை தியானிச்சு ஆராயும் போது அது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கும். இன்னையிலேருந்து எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், இன்னையிலேருந்து வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்வேன், வேதத்தை வாஞ்சையா வாசிப்பேன். இப்போ அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இன்னையிலேருந்து ஒரு புது தீர்மானம் எடுங்க. திருப்பியும் அதே வார்த்தையை சொல்றேன் பாருங்க, வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். இதை நீங்க மறக்கவே கூடாது. நம்ம வேதத்தை படிக்கும்போது வேதம் நம்ம கிட்ட இருக்கும்போது பாவம் நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். வேதம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில பாவம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். உங்க வாழ்க்கையில பாவம் ஆல்ரெடி வந்துருச்சு, நீங்க பைபிள் படிக்கலன்னா அதுதான் அர்த்தம். அப்ப வேதத்தை நல்லா நேசிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, வேதத்தை நல்லா தியானிங்க, வேதத்தை அப்படியே அபியாசிங்க, அதை அப்படியே கடைபிடிங்க. தினந்தோறும் வாஞ்சித்து வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்க. இதை செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? வேதத்தை எப்படி பெரையா பட்டணத்தார் வாஞ்சையா இருந்தாங்க, ஆராய்ச்சி செஞ்சாங்க. வாஞ்சையா இருக்கிறதுக்கு 4 தடை என்ன பார்த்தோம்? முதலாவது சஞ்சலமான காரியத்தை நம்ம விட்டு விளக்கணும். 2வது ஒரு பொய் வழியை நம்ம விட்டு விளக்கணும். 3வது ஒரு துன்மார்க்கோட நெருக்கம், சத்துருக்களுடைய கூட்டம், அதை நம்ம விட்டு விளக்கணும். 4வது வீண் சிந்தனையை விட்டு விளக்கணும். இது 4 நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாஞ்சியோட வேதத்தை வாசிப்போம். வேதத்தை வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? 4 சொன்னேன். முதலாவது நம்முடைய சத்துருக்களிலும் நம்மளை ஞானமுள்ளவனா மாத்துறாரு. 2வது நமக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் ஞானமுள்ளவனா மாற்றுறாரு. 3வது நம் முதியோர்களை பார்க்கலாம் ஞானமுள்ளவனாக மாற்றுறாரு. அது இல்லாம நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவருக்கு இந்த சமாதானம் உண்டு, அவருக்கு இடரல் இல்லை. அந்த 4 ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்தது வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கறதுனா எப்படின்னு பார்த்தோம். 3 காரியம். முதலாவது இதுல என்ன பாவம், ஏதாவது நம்ம பாவத்தை சுட்டி காட்டுறாரு பார்க்கணும். 2வது கர்த்தரோட சித்தம் என்ன, கர்த்தர் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் பேசுறாரு பார்க்கணும். 3வது கடைசியா ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் இருக்கா, நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரான்னு பார்த்து அதை பிடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணணும். இப்படிதான் வேதத்தை ஆராயணும். வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கறதுனால என்ன ஆசீர்வாதம்? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கறதா இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நமக்கு ஒரு நித்திய ஜீவன். அது மட்டும் இல்ல, ஒரு நற்குணசாலிகளா இருப்போம், ஆவின் கனியை கொடுக்கிறவங்களா இருப்போம், அந்த பிறையா பட்டணத்தா இருப்போம். அப்ப நம்ம வேதத்துல நம்ம தியானிக்கும் போது, வேதத்தை ஆராயும் போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம் ஈஸியா. அப்ப நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா வேதம் நம்மளை விட்டு போயிடும். வேதத்தை இன்னிலேருந்து இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாருக்கும் நம்மடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் எப்படியோ இருந்துட்டேன், பரவாயில்ல, இன்னும் நான் இந்த வேதத்தை உண்மையா தியானிப்பேன், உண்மையா நேசிப்பேன். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த சமாதானம் உண்டு, இடர் இல்லைன்னு வாசிக்கிறோம். ஒரு இடர் இல்லாத வாழ்க்கை, ஒரு தெளிவான வாழ்க்கை, மற்றவங்களை தெளிவா வழிநடத்துற வாழ்க்கை. அதெல்லாம் என்ன? இந்த வேதத்தை என்ன பண்ணும்? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், தியானிக்கணும். வாஞ்சியா அந்த பட்டணத்தா நிறைய பட்டணத்தை கூட வாஞ்சியா இந்த வருஷத்தை வாசிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லா கண்ண மூடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் எப்படியோ இருந்துட்டேன், ஆனா இன்னையிலேருந்து நான் வேதத்தை ஒழுங்கா வாசிப்பேன், ஒழுங்கா தியானிப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் செலவழிச்சு வேதத்தை ஆராய்ச்சி செய்வேன். அந்த ஆராய்ச்சி செய்த 3 பாயிண்ட் சொன்னால, பாவத்தை, 2வது அவருடைய சித்தத்தை, 3வது அவருடைய வாக்குத்தத்தை, ஆசீர்வாதத்தை. இந்த 3த்தையும் வச்சு நான் ஆராய்ச்சி செஞ்சு நித்திய ஜீவனுக்குள்ள போன ஆண்டவரே, இந்த உலகத்துக்குள்ள வாழ்க்கையில மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த உலகத்துல ஞானமா இருக்கிறது மட்டும் இல்லை, நித்திய ஜீவன் எனக்கு வேணும், இந்த வேதத்தின் மேல நான் ஆசையா இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம். ஒரு ஜெபம் எப்படி முக்கியமோ அதே போல இந்த வேத வாசிப்பு. இன்னைக்கு இந்த 1/2 மணி நேரத்துல நான் இது முடிஞ்ச வரைக்கும் வேதத்தை எப்படி வாசிக்கிறதுனால என்ன பலன், அதை வாசிக்காட்டி என்ன ஆகும், இந்த பெரோயா பட்டத்தாரை வச்சு நான் சொன்னேன். ஒரு மனவாஞ்சையா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, வேதத்தை ஆராய்ச்சி செஞ்சாங்க, அவங்க நற்குணசாலிகளா இருந்தாங்க. இதே போல வேதத்தை வாஞ்சையா வாசிச்சு, வேதத்தை ஆராய்ச்சி பார்த்து
நம்ம ஒரு நற்குணசாலிகளா ஆண்டவரோட நித்திய ஜீவனை சுதந்திர கொள்ளும்படி கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.